ஏண்டி துளசி, உன்னை கட்டிக்க போறவா எவ்வளவு ஃபேண்டஸியா வந்திருக்கா பாரு. அப்பா, நான் பார்த்து மாமியை விட பொட்டி கணமா இருக்கே. இந்த ஃபாரின் பாய் ஏண்டாம்பி, இத்தனை பெட்டி நீ எப்படி சுமந்துட்டு வந்த? ஆத்துல இருக்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பெட்டி. அதான் பாட்டி. ஏண்டாம்பி, எங்க கழுத்துல பூணூல காணோம்? அமெரிக்கால இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்ப பார்த்தாலும் கேலி கிண்டலும் பண்றான்னு. ரகுராமா மாமா கிழிஞ்சது. அடையாளம் சதஞ்சி ஒழுக்கம் கெட்டு உருக்குலிஞ்சு போனவனுக்கு இந்த பிராமண ஆத்துல இடம் இல்ல. அப்ப காவேரி ஆத்துல இப்போ நீ ஒரு பிராமணனுக்கு அடையாளமே இந்த பூணூல் தான். போவியே, போடா வெளியே. பொட்டியை மட்டும் வச்சுட்டு போங்க. எங்க வச்சுட்டு போங்க, தூக்கி கடாசுறா வெளியே. ரகுராமா, மறுபடியும் இந்த ஆத்துக்குள்ள வர்றதா இருந்தா ஒரு பிராமணன் தான் வரணும். என்ன தொப்பிய போட்டுட்டு ஒரு அரணிஜால போட்டு வந்தா இழிச்சுண்டு நிப்பேலே. இல்லண்ணா. யோ, எப்ப பார்த்தாலும் செலவை பத்தியே சொல்லிட்டு இருக்கிய, பார்த்து செய்ய. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஊர் பெரியவாள்லாம் ஒன்னா கூடியிருக்கேள். இந்த வருஷம் நம்ம ஊர் கோயில் கும்பாபிஷேகத்தை ஜாம் நடத்தணும்னு முடிவெடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே? ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். டேய், போய் காட்டுற. இது என்ன விளையாடுற இல்லைங்க, இது என் பொண்ணா? பாருங்கய்யா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஐயருக்கு இப்படி ஒரு டவுட்டா. அது ஏன் பொண்ணான்னு கேக்குறேன். இத பாருங்க ஐயரே, நாயை வளர்க்கறதே தப்புன்னு நினைக்கிற இந்த ஊர்ல ஒரு ஐயரோட பொண்ணு இப்படி ஒரு பெரிய தப்பு. நம்ம வீட்டு பொண்ணா ஒரு நியாயம், சாஸ்திரி வீட்டு பொண்ணா ஒரு நியாயமா? அப்பா, வழக்கமா என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட வேண்டியதுதான். கத்தாதடி. பரஞ்சாதிகிட்ட கொண்டு போக முடியாது. உன்னை பரலோகத்துக்கு தான் அனுப்ப போறேன். வேதம் படிச்சவரு, வேதாந்தம் படிச்சவரு, நாம எடுக்கிற முடிவுக்கு ஐயர் கட்டுப்படுவார்னு தான் நினைக்கிறேன். எல்லாரும் முன்னாடியும் என்ன கூப்பிட்டு மரியாதை செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. ஐயா, காலங்காலமா எங்க பரம்பரை இந்த ஊருக்கும் கோயிலுக்கும் சேவை செஞ்சுட்டு வந்திருக்கு. பஞ்ச காலத்திலயும் சரி, பணப்புழக்கத்திலயும் சரி, வருஷத்துக்கு 10 மூட்டை நெல்லு தான் நாங்க கண்ட பலன். இதெல்லாம் கூட்டம் போட்டு பேசுறேன். உங்க தோப்பனார் காலத்துல கொடுத்த அதே 10 மூட்டை நெல்லைத்தான் இப்ப உங்க புள்ள காலத்திலயும் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களை மாதிரி நான் பேச ஆரம்பிச்சேன்னா வேண்டாயா. ஏன்னா உங்க எல்லாருக்குமே ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. அப்படி பேசினா நான் படிச்ச வேதத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிடுயா. இன்னொரு விஷயம், ஒரு பிராமணனுக்கு யாரும் புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மத்தவால வழி நடத்தணும். ஐயா, இது என் வீட்டு சமாச்சாரம். இத நானே பாத்துக்கிறேயா. தயவு செய்து யாரும் இதுல தலையிட வேண்டாம். யாரும் தலையிட வேண்டாம். நான் வரையா. ஐயர் என்ன சொல்லிட்டு போறாரு பாத்தியா? அவங்க வீட்டு விஷயத்த அவரே பாத்துக்கிறாராம். பாத்துக்கிட்டோம். உள்ள உட்காந்து நாடாம தானே பண்ணுது. ஐயத குடியே கெடுத்துருவானுங்க.
லேப்டாப்ல என்ன பண்ணிட்டு இருக்க? சுவாமி படம் பார்த்துட்டு இருக்கேன் பாட்டி. சுவாமி படமா? என்ன படம்? அவாளு இவாளும் பாட்டி. அவளும் இவாளுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோ இரு, நானும் வரேன். ஐயோ, ஆக்சுவலா கரண்ட் போயிடுது பாட்டி. ஓஹோ. அபிஷ்டு ச்சீ. துளசி துளசி ச்சீ. வர்ண தர்மத்துக்கு மாற வாழ்க்கை மாற ஒருபோதும் நான் சம்மதிக்க மாட்டேன். ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். பிராமண தேச எல்லைகளை கடந்தவன். இது பாரு, எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. சொந்த பந்தம் எல்லாம் இல்லாம எதுக்குடா இந்த அவசர நிச்சயதார்த்தம்? பத்து வருஷம் தவமா தவம் இருந்து பெத்த புள்ள. நல்ல மனசோட நீங்க ஒரு நல்ல காரியம் பண்ணதா நேக்கு தெரியல. நேக்கு தெரியறது. ஐயரே, நீங்க ஆரம்பிங்கோ. शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये गणानां स्वाहा गणपतये नमः शिवा शिवहाय नमः एकदन्ताय नमः कपिलाय नमः गजकर्णिकाय नमः लम्बोदराय नमः विघ्नराजाय नमः विघ्नराजाय नमः गानामत्युच्चाय नमः बालचंद्राय नमः. ஏன் மாமி, மாப்பிளைய பார்த்தா இன்டர்நெட்ல பேட் சீன் பாக்குற மாதிரி இருக்கா? அவளையா செலக்ட் பண்ணா? பேட் சீன்ஸ்னா இது ஆம்பளைய சமாச்சாரம். உனக்கு ஒன்றும் புரியாது, பேசாம हिरण्ये नमः देवरा ब्रह्मणे छायां हिरण्ये राजादि राजाय प्रतिभे नमः नमावल्ये नमः प्रदोहद ब्रह्मणे सवे निश्चितार्थ पत्रिके देवरा ब्रह्मणे जायां सर्वाद्य भावे नमः केळ वच्चिरुको एंद्रिके मेले महादेवरा ब्रह्मणे शिवा पृच्छतने हरि प्रस्थायां श्री श्री महाहिरण्ये आशीर्वाद पण्णुगो महादेवरा ब्रह्मणे महादेवरा शिवशक्तिने. பாட்டி பாட்டி, உன் போனை கொடு சீக்கிரம். கொஞ்ச நேரம் நான் அவகிட்ட பேசணும். பேசு பேசு, நான் பாத்துக்கிறேன். யார் வந்தாலும் தலையில கள்ள தூக்கி போட்டு. யார் வரல, பயப்படாத. லைன் கிடைக்கல. லைன் கிடைக்கலையா? நான் ட்ரை பண்றேன். இந்த ரிங் போகுது. ரிங் போதா? இந்த ரிங் போகுது. பேசு பேசு, நான் பாத்துக்கிறேன். ஹலோ திலீபன், நான் துளசி பேசுறேன். எங்க இருக்கீங்க? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல திலீபன். நான் உன் கூட வாழ்ந்தாகணும். நீ மட்டும் எனக்கு கிடைக்காம போயிட்டா நான் செத்தே போயிடுவேன். உள்ளம் கசந்ததடி, அவன் நினைவு வாட்டுதடி, காணும் முகம் எல்லாம் அவன் முகம் தோணுதடி. நீ ஏமா அழுகுற? நீ கண் கலங்கி பார்த்ததே இல்லையம்மா. அந்த பிள்ளை உன்னை கைவிடாதுமா. நீ தைரியமா இரு. நிலவு சுடுதடி, நெருப்பு குளிருதடி, உள்ளம் கசந்ததடி, அவன் நினைவு வாட்டுதடி. ஹலோ, அணு அணுவா உயிர் போகுது நேக்கு. நிதானமா யோசிக்கிறதுக்குள்ள நேசிக்கிறவ இல்லாம போயிட போறான். நீக்கு எந்த சமாதானமும் சொல்லாத.
நாளைக்கு ராத்திரி வரைக்கும் தான் நான் காத்துட்டு இருப்பேன். என்ன மன்னிச்சிரு அம்பி. நீக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சுது. நானும் அம்பாலோட புள்ளதான். அவளுக்கு தெரியும் நான் செய்யறது தப்பு இல்லைன்னு. உன்னோட மனசுல நிறைய பொம்பநாட்டி இருப்பா. அவ மனசுல நான் மட்டும்தான் இருக்கேன். இப்ப சொல்ல அம்பி, ஒரு பொம்பநாட்டிக்கு யாரு பிடிக்கும்னு? என் பாட்டன் உன் பாட்டெல்லாம் இந்த ஊரையும் கோயிலும் நம்பியே வாழ்ந்துட்டா. படிச்சுட்டு பிழைக்க போன பிறகுதான் மேக்கே தெரியுது நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையே உலகம் இன்னைக்கு உள்ளங்கை அளவுக்கு சுருங்கிருச்சு. நேத்து புனிதம்னு பட்டது இன்னைக்கு தப்பா தெரியுது. எல்லாமே நமக்கு நாமே போட்டுக்கிட்ட வேலிதான். அதுல புனிதமும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. லோகத்திலேயே புனிதமானது மனிதனையம் மட்டும்தான். உன் உணர்வுகளை மதிக்கிற அளவுக்கு இந்த லோகம் எனக்கு ஒரு அறிவை கொடுத்துருக்கு. சத்தியமா அந்த அறிவு நோக்கு எதிராக இருக்காது. பாதுகாப்பான இடத்துல தான் குருவி கூடு கட்டுமா. ஆனா அந்த குருவிக்கு தெரியாதான் எது பாதுகாப்பான இடம்னு.